வணக்கம். பீட்ரூட் பச்சடி செய்வது எப்படி? அதுக்கு பீட்ரூட்டை நல்லா சின்னதாக திருவி எடுத்துக்கிறணும். அடுத்து சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுறணும். அடுத்து அரைக்கிற கலவைகள், அதுக்கு மிக்சி ஜாரில் தேங்காய், சீரகப்பொடி, கடுகு இதை மூணையும் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிறணும். எல்லாமே ரெடி. இனி செய்ய தொடங்கிடலாம். அதுக்கு வாணலியில் எண்ணெயை விட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் சேர்த்து, அடுத்து வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்து, பீட்ரூட் துருவி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அடுத்து இந்த கலவைக்கு தேவையான உப்பு. பீட்ரூட்டோட பச்சை மணம் போன உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, அந்த மிக்சி ஜார்லையும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்து இந்த கலவை இங்கே வேகட்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் இந்த பீட்ரூட் பச்சடியோட மெயின் ஹீரோ, க்ரீமி கர்ட். தயிர் வீட்டில் செஞ்சது, நல்லா க்ரீமியாக இருக்குது. இதிலிருந்து 5 இல்லைனா 6 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து அந்த பீட்ரூட் கலவை கூட சேர்த்துடணும். சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், பீட்ரூட் பச்சடி தயார். ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபி. ஓகே, எல்லோரும் சேஃபாக இருங்க. டேக் கேர். பாய்.